ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே தெரியும் நம்ம இன்னைக்கு என்ன கண்டென்ட்டை பற்றி பேச போறோம்னு. இன்னைக்கு நம்ம பேச போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி முருகன் சிலையை பற்றி தான். பழனின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர விஷயம் 3 விஷயம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்காக அவர் கோச்சிட்டு போனது. 2வது விஷயம் பஞ்சமிர்தம். 3வது விஷயம் போகர் சித்தர் செஞ்ச நவபாசன சிலை. நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கண்டென்ட்குள்ள போகலாம். இந்த பழனி தண்டாயுதபாணி நவபாசன சிலை வந்து 5000 வருடம் பழமையான சிலை. இந்த சிலையை செஞ்சவர் போகர் சித்தர். போகர் சித்தருங்கிறவர் 18 சித்தர்களில் ஒருவர். இந்த சிலை செஞ்ச இடம் எங்க இருக்குன்னு பாக்குறீங்கன்னா பழனிலேருந்து 40 கிலோமீட்டர்ல இருந்து கன்னிவாடிங்கிற மலைத்தொடர்ல தான் இந்த சிலையை வந்து போகர் சித்தர் செஞ்சிருக்காரு. ஏன் போகர் சித்தர் அந்த கன்னிவாடி மலைத்தொடரை தேர்ந்தெடுத்தாருன்னா அங்க ஒரு வேதிகைன்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தை கலந்துதான் இந்த போகர் வந்து நவபாசன சிலையை செஞ்சாரு. இந்த வேதிகை தீர்த்தத்தை தான் பாத்தீங்கன்னா பழனி மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமத்துல கும்பாபிஷேகம் பண்ற கோவில் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க இந்த வேதிகை தீர்த்தத்தை. இந்த வேதிகை தீர்த்தம் வந்து ஒரு முக்கோண வடிவிலான ஒரு தீர்த்தம், ஒரு அந்த குழிகளை கொண்டது. அந்த தீர்த்தத்தை எவ்வளவுதான் நம்ம அள்ளி நம்ம குடிச்சாலுமே அந்த தீர்த்தத்துல ஒரு சொம்புல வச்சு தண்ணி எப்படி குடிப்போமோ அது போலதான் அதுல வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த வேதிகை தீர்த்தம் வந்து குறையவே குறையாது, அது வற்றாத நீர் ஊற்று. இந்த கன்னிவாடி மலைத்தொடர்ல தான் வந்து அந்த நவபாசன சிலையை வந்து போகர் வந்து அரைச்சாரு. அந்த குழவியும் இங்க இருக்கு. அந்த உரல் எப்படின்னா அந்த உரல் இருக்குல்ல, அந்த நசுக்கி நம்ம அரைப்போம்ல, அந்த தீர்த்தத்துல வந்து மிக்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் அரைச்ச உரல் இன்னைக்குமே அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம். இந்த தீர்த்தத்தை ஒரு மனிதன் 48 நாள் சாப்பிட்டான்னா அவன் உடம்புல இருக்க தீராத நோயும் தீரும்னு சொல்லப்படுது. இந்த உரலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு லிங்கம் ஒன்று செஞ்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க இன்றளவிலும். இந்த போகர் சித்தர் பழனி மலையில ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இந்த போகர் சித்தருக்கு கூடு விட்டு கூடு பாயும் சக்தியும் இருக்கு. இந்த நவபாசன சிலையை பத்தியும் கூடு வித்து கூடு பாயும் வித்தைகளை பத்திய ஓலைச்சுவடி மருதமலையில இருக்குன்னு சொல்லப்படுது. சீன தேசத்துக்கு போகர் சித்தர் மூலிகை தேடி போறாரு. போற இடத்துல அவரோட சக்தியை இழந்துடுறாரு. அவர் வராததை பார்த்துட்டு இங்க இருந்து அவரோட முதல் சீடரான புலிப்பாணி சித்தர் அவரை போய் பார்த்து அவரோட சக்திகளை திரும்ப பெற உதவுறாரு. எப்படி உதவுறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தண்டத்தை எடுத்து மண் மேல புதைச்சி அவருக்கு தெரிஞ்ச மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த தண்டத்துக்கு உயிர் கொடுத்து உயிர் ஊட்டுறாரு. பின்பு அந்த தண்டத்தில் இருந்து உபதேசம் கேட்டு திரும்பி இழந்த சக்தியை பெறுறாரு போகர் சித்தர். அந்த தண்டத்தை எடுத்து முருகரோட நவபாசன சிலையில வச்சு பிரதிஷ்டை செய்யறாங்க. அப்பதான் அந்த சிலை வந்து முழுமையடையும். இதனாலதான் வந்து முருகருக்கு வந்து தண்டாயுதபாணின்னு பேர் வந்துச்சு. இந்த நவபாசன சிலை என்றால் என்ன? நவ என்றால் 9 பாசனம். பாசனம்னா விஷத்தை கொண்ட சிலை இது. அதனால இந்த சிலைக்கு வந்து எப்படின்னா நைட்டு பூஜை முடிஞ்ச பிறகு அதோட ஆபரணங்கள் எல்லாத்தையும் கைட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு பூ எல்லாத்தையும் கைட்டி எடுத்துட்டு வெறும் நெஞ்சை சுற்றி மார்பகங்களை சுற்றி சந்தனத்தை வச்சு நெத்திலையும் சந்தனத்தை வச்சு நடைய சாத்திடுவாங்க. இந்த நைட்டு நேரத்தில் இந்த நவபாசன சிலை வந்து உஷ்ணத்தினால வேர்க்க ஆரம்பிச்சு அந்த சந்தனத்துல அந்த வேர்வை துளிகள் படும். பட்ட பிறகு காலையில வந்து நடைய திறந்து பார்க்கும்போது அந்த சந்தனத்தை எடுக்கும்போது அந்த சந்தனம் வந்து பச்சையா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசி படிந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அந்த நவபாசனத்தை உறிஞ்சிருக்கு அந்த தன்மை. அந்த இதை வந்து அதை வந்து என்ன செய்வாங்கன்னா வர பக்தர்களுக்கு அதை தண்ணியில கலந்து அந்த சந்தனத்தை தீர்த்தமா கொடுப்பாங்க பழனி முருகன் கோவில்ல. இந்த நவபாசனத்தை வெறும் வாயில நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வந்து உயிரை இழந்துருவோம். அதனாலதான் அந்த சந்தனத்துல கலந்து மக்களுக்கு வந்து தீர்த்தமா கொடுத்தாங்க. அதை வந்து இப்ப கொடுக்கறது இல்லை. ஏன்னா சிலை வந்து இப்ப ரொம்ப இழைஞ்சு போயிடுச்சு. இழைஞ்சு போன காரணத்தினால இப்ப கோவில்ல பஞ்சமிர்தமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சந்தன தீர்த்தத்தையும் வைக்கிறது கிடையாது. நைட் நேரத்துல வச்சு அதை தனியாகவும் எடுத்து வச்சிருவாங்க. இந்த குகையில தான் போகர் வந்து பழனி முருகரோட நவபாசன சிலையை செஞ்சாரு. இந்த குகைக்குள்ளதான் அந்த சிலை இருந்துச்சு பிரதிஷ்டை செஞ்சு. இப்ப அதை வந்து பழனி மலைக்கு எடுத்துட்டு போய் போகர் வச்சாரு. இந்த குகையோட அமைப்பு பார்த்தாலும் முருகன் கையில இருக்க வேல் தோற்றத்துல இருக்கும். இப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க ஒரு சிலையை செஞ்சு வழிபாடு நடத்துறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு 500K லைக் கொடுத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கன்னிவாடி மலை போகரோட சித்தர் இருந்த இடம் எல்லாத்தையும் நான் போயிட்டு நேரில் விளாக் பண்ணி போடலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு 500K லைக் வரணும். அது உங்களோட சப்போர்ட் தேவை. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை ஓட வச்சுக்கிட்டு இருக்க அடுத்த கட்டத்துக்கு. மேலும் இது போன்ற மர்மமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் முகில.